வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவுச் செய்திகள். டெல்லியில் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து ஆர்ஜேடி நாடாளுமன்ற உறுப்பினர் மனோஜ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கருத்து கணிப்புகளின் வரலாற்றை நீங்கள் திரும்பி பார்க்கவும், இத்தகைய தீவிரமான அரசியல் சூழலில் எத்தனை வாக்காளர்களுடன் உங்களால் உரையாடிவிட முடியும் என்று வினாவினார். மேலும் வாக்குப்பதிவு முடிந்த உடனேயே அதற்கான காலவரையறையை நிர்ணயித்து வாக்கு எண்ணிக்கையை நடத்தி முடித்திருக்க வேண்டும் என்று கூறினார். உத்தரகாண்ட் மாநிலம் டெராடூனில் அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி அவர்களை கிராம பிரதான் சங்க பிரதிநிதிகள் சந்தித்தனர். அப்போது உயரிய மதிப்பூதியம், கூடுதல் நிதி மற்றும் நிர்வாக அதிகாரங்கள் மற்றும் மேம்பட்ட கிராமப்புற கட்டமைப்பு வசதிகள் ஆகியவற்றிற்கான கோரிக்கைகளை முன்வைத்தனர். ஆந்திர பிரதேச மாநிலம் திருப்பதியில் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமியை வழிபட்டார். பின்னர் தனது குடும்பத்தினருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல்கள் குறித்து அம்மாநில பாஜக தலைவர் மதன் ரத்தோர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மேற்கு வங்கத்தில் ஒரு மாற்றம் நிகழும் என்றும் பாஜக நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். மேலும் மம்தா பானர்ஜி விரக்தியில் உள்ளார், அவர் கூட்டாட்சி முறையை கூட பின்பற்றுவதில்லை என்று குற்றம் சாட்டினார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் இடைநிலை மற்றும் உயர்நிலை பள்ளி தேர்வுகளில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கி அவர்களை கௌரவித்தார். சேலம் மாவட்டம் தேவியாபுரிச்சியில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நாளை கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியில் 280 வாக்குச்சாவடிகளின் பதிவான வாக்குகளை 20 சுற்றுகளாக எண்ணப்படுகிறது. இதையடுத்து வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகள் மற்றும் வாக்கு எண்ணும் மையங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். டெல்லியில் விவசாயிகள் மற்றும் வேளாண் துறை சார்ந்தவர்களை சிறப்பு பங்காளிகளாக கொண்டு ஃபிட் இந்தியா சண்டேஸ் அண்ட் சைக்கிள் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியின் போது ஃபிட் இந்தியா இயக்குனர் சுசாந்த் கந்த்வால் பங்கேற்பாளர்களை உற்சாகப்படுத்தினார். மேற்கு வங்கம் கட்டால் சட்டமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளர் சீதல் கபாட் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நாங்கள் மேற்கு வங்கத்தின் எதிர்காலத்திற்காக பிரார்த்திக்கிறோம். மேற்கு வங்கத்தையும் அதன் பெண்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடியின் தலைமையில் இம்மாநிலத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புவதாக கூறினார். சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் கான்கேர் எல்லை பகுதியில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் நாராயண்பூர் காவலர் குடியிருப்பில் அந்த வீரர் தியாகிகளுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதி வணக்கம் செலுத்தப்பட்டது. மேற்கு வங்க சட்டமன்றத்தின் 293 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கொல்கத்தாவில் உள்ள பவானிபூர் மற்றும் சக்காவத் மையங்கள் உள்ளிட்ட மாநிலம் முழுவதும் உள்ள பாதுகாப்பான அறைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் உள்ளாட்சி தேர்தல்கள் நிறைவடைந்ததை தொடர்ந்து ஜாம்நகர் மாநகராட்சி தனது ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியை மீண்டும் தொடங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக இஸ்கான் கோவிலுக்கு அருகே ஆக்கிரமிப்புகள் இடிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜித்தார்த் நகரில் ஒரு நீர்த்தேக்க தொட்டியின் உச்சியில் குழந்தைகள் சிக்கிக் கொண்டனர். உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் விமானப்படை ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் மூலம் மீட்கப்பட்டனர். கோரக்பூரில் இருந்து வந்த ஒரு ஹெலிகாப்டர் அக்குழந்தைகளை பாதுகாப்பாக வான்வழியே மீட்டு சென்றது. சென்னை மெரினா கடற்கரை அருகே உள்ள ராணிமேரி கல்லூரியில் வாக்கு எண்ணும் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் துணை ராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழு கடந்த மாதம் நடைபெற்றது. அதில் நடுத்தர மற்றும் பெரிய பட்ஜெட் படங்களில் நடிக்கும் நடிகர்கள் வருவாய் பகிர்வு அடிப்படையில் சம்பளம் பெற வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் மீதான கவன ஈர்ப்புக்காக ஒரு நாள் வேலைநிறுத்தம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தேசிய அளவில் மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு 5 மையங்களில் மொத்தம் 1968 மாணவ மாணவியர் தேர்வு எழுதினர். கோவில்பட்டியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தீவிர பரிசோதனைக்கு பின்னர் மாணவ மாணவிகள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தனியார் மேல்நிலைப் பள்ளியில்
நீட் தேர்வு மையத்தில் காலை முதலே நீட் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்கள் பெற்றோருடன் குவிந்தனர். இதில் 966 பேர் நீட் தேர்வு எழுதுகின்றனர். தொடர்ந்து கடுமையான சோதனைக்கு பின்னரே தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். மாணவ மாணவியர்கள் ஹால் டிக்கெட், புகைப்படம், ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை காண்பித்த பின்னர் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள தனியார் கராத்தே பயிற்சி மையத்தில் கராத்தே மாணவர்களுக்கு பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 45 கிலோ எடை கொண்ட கிரானைட் கல்லை வயிற்றில் வைத்தும் சுத்தியலால் உடைத்தும் உள்ளிட்ட சாகசங்களை மாணவர்கள் செய்து காண்பித்தனர். இந்நிகழ்வில் 20க்கும் மேற்பட்ட கராத்தே மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர் கலந்து கொண்டனர். டெல்லியின் ஜாக்தாரா பகுதியில் உள்ள விவேக் விகாரில் 4 மாடி கட்டிடத்தில் மேல் தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்தில் முகாமிட்டுள்ளனர். இந்த விபத்தில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரியில் சன்செட் பாயிண்டுக்கு அருகே உள்ள குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் ஜேசிபி மற்றும் 2 தண்ணீர் மோட்டார்களை கொண்டு தீயை கட்டுக்குள் கொண்டுவர முயற்சி செய்தனர். வார விடுமுறை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரிக்கு வருகை தந்த நிலையில் அதிக புகை மூட்டத்தால் சுற்றுலா பயணிகள் திரும்பி சென்றனர். கேரளாவில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் குளிர்ச்சியை தேடி குடியிருப்புக்குள் விஷப்பாம்புகள் புகுந்து வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். இதில் குறிப்பாக ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 8 வயது சிறுவன் உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இதேபோல் கோடை காலத்தில் 1500 பேர் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருகையால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு போக்குவரத்து காவலர்களை நியமிக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரியில் ஞாயிறு விடுமுறை தினமான இன்று 3 கடல்களும் சங்கமிக்கும் இடத்தில் சூரிய உதயத்தை காண பெருந்திரளாக சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அங்கு வந்திருந்த பார்வையாளர்கள் கடலில் நீராடியும் புகைப்படம் எடுத்தும் குடும்பத்துடன் உல்லாசமாக சுற்றியும் மகிழ்ந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் பேய்குளம் பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டார். அப்போது கனரக வாகனத்தின் சோதனை செய்தபோது அதில் புஷ்பா படப்பானையில் மேல் பகுதியில் தேங்காய் நார்களை அடுக்கி வைத்து சுமார் 500 கிலோ எடை கொண்ட குட்கா புகையிலை பொருட்கள் கடத்தி சென்றது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து புகையிலை பொருட்கள் மற்றும் கனரக லாரியை தனிப்படை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கோவை மாவட்டம் தடாகம் சாலையில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 10 தொகுதிகளில் பதிவான வாக்குகளின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளனர். இங்கு நாளை காலை 8 மணி முதல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு வாக்கு எண்ணிக்கை மையத்தில் 3 அடுக்கு காவல்துறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட காய்கறி வணிக வளாகத்தில் சரியாக மின் இணைப்பு, குடிநீர் வசதிகள் செய்து கொடுக்காமல் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதனால் வாடகை செலுத்தி கடைகளை எடுத்த வணிகர்கள் பயன்படுத்தப்பட முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் வெறிச்சோடி காணப்படும் வணிக வளாகம் மது பிரியர்களின் கூடாரமாக மாறி வருகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே சூறை காற்றுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் கூடமலை, கடம்பூர், கிருஷ்ணாபுரம், வலசக்கல்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் பயிரிடப்பட்டுள்ள வாழை, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சேதமாகினர். மேலும் நடுவள்ளூரில் சுதாகர் என்பவர் தனது விவசாய நிலத்தில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கோழி பண்ணைக்கு அமைக்கப்பட்ட மேற்கூரையும் சேதமாகினர். இதுகுறித்து தமிழக அரசு உரிய நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே பாலூர் சாலையில் திருவதிகை எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த பொதுமக்கள் குடிநீர் வழங்காததை நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். கரூரில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில்
குறித்த நேரத்தில் மருத்துவர்கள் பணிக்கு வராததால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட நிர்வாகம் சரியான நேரத்தில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களை பணிக்கு வருவதை உறுதி செய்து நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலம் ஆலப்புழா அருகே பயணிகள் ரயில் சென்று கொண்டிருந்தது. அப்போது ரயில் மராரிக்குளம் ரயில் நிலையத்தை அடைந்தபோது பயணிகளுடன் தெருநாய் ஒன்று ரயிலில் பயணித்தது. தொடர்ந்து 9 கிலோமீட்டர் பயணித்த தெருநாய் களவூர் ரயில் நிலையத்தில் சேர்ந்தவுடன் பயணிகள் முயற்சியால் ரயிலில் இருந்து வெளியேற்றப்பட்டது. இதையடுத்து தெருநாய்களை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல்லில் மாணவர்களுக்கான இலவச கோடைகால பயிற்சி முகாம் இன்று முதல் வருகின்ற 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் தொடங்கி வைத்தார். இதில் கிரிக்கெட், கால்பந்து உள்ளிட்ட 8 வகையான பயிற்சிகள் மாணவர்களுக்கு அளிக்கப்படுகின்றனர். பயிற்சியில் பங்கேற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச சீருடை, சிற்றுண்டி மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை திண்டுக்கல் இயக்கம் மற்றும் தனியார் பள்ளி இணைந்து செய்திருந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள குணா குகையில் சுற்றுலா பயணி ஒருவரின் ஐஸ்கிரீமை குரங்கு ஒன்று பிடுங்கி மரத்தின் உச்சிற்கு சென்று ரசித்து சாப்பிட்டது. இதனை அறிந்த அப்பகுதியில் இருந்த சுற்றுலா பயணி ஒருவர் தனது செல்போனில் வீடியோவாக பதிவிட்டார். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மே 15ஆம் தேதி லக்னோவில் உள்ள பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் ஏகனா சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியை எதிர்த்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மோதவுள்ளது. இந்நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தமிழ்நாட்டு விமான நிலையத்திலிருந்து லக்னோவிற்கு புறப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் உள்ள ஆத்தீஸ்வரர் கோவிலில் மதுராந்தகம் தொகுதி தாவேகா வேட்பாளர் எழில் கேத்ரின் கட்சி நிர்வாகிகளுடன் சாமி தரிசனம் மேற்கொண்டார். தொடர்ந்து அவர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் மாவட்ட நிர்வாகி பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே ஆவணியாபுரத்தில் உள்ள நரசிம்ம சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி சுவாமியின் வீதி உலா நடைபெற்றது. இதில் சிவானந்தம், ஆனந்த ஜோதி, சண்முக சுந்தரம், அன்பரசு உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே இந்தலூரில் உள்ள பாஞ்சாலியம்மன் கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமிக்கும் அம்மனுக்கும் மேள தாளங்கள் முழங்க திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரியில் உள்ள காஞ்சாம்புரம் பத்ரேஸ்வரி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி அம்மன் யானை மீது எழுந்தருளி ஆற்றாட்டிற்கு செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புனித சூசையப்பர் ஆலய திருவிழாவையொட்டி அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் மிக்கேல், அதிதூதர், ஆரோக்கிய மாதா, புனித சூசையப்பர் உள்ளிட்ட உருவங்கள் வைக்கப்பட்டு பவனி நடைபெற்றது. இதனை ஆலய அருட்தந்தையர்கள் பள்ளிவாசல் இமாம் முகமது ஜமீல் பைசி, ஸ்ரீமதி ராதாராணி, கிருஷ்ண பக்த இயக்க திருமட பள்ளி ரமேஷ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி மும்மதத்தினரும் கலந்து கொண்டனர். இமாச்சல பிரதேசம் சிம்லாவில் கனமழையும் அடர்ந்த மூடுபனி காரணமாக பார்வை திறன் குறைந்துள்ளதுடன் வெப்பநிலையும் கணிசமாக குறைந்துள்ளது. இதற்கிடையே அடுத்த 4 முதல் 5 நாட்களுக்கும் இதுபோன்ற வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.